இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த சைட்னஸ் வந்து வாங்க மஸ்ட் நம்ம போய் அந்த மோட்டார்ஸ்க்குலாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோட்டார்ஸ்க்கு உதவி பண்ணுறதா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணலாமே, நம்ம ஏன் வந்து இப்படி பண்ணக்கூடாது? நம்ம வந்து 2 தரப்பாக பிரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் போய் அந்த டெவில்ஸ் கூட வந்து சண்டை கட்டுங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரி அந்த நோயை பரப்பிட்டு இருக்குது, அதுபோல் உலகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். நான் அதுக்குள்ளே வந்து ஆன்செஸ்டரை வந்து சமன் பண்ண பார்க்குறேன். ஒரு வேளை ஆன்செஸ்டர் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு வையேன், நான் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியாவை கேட்டு வரேன், அதுவே போதுமே, நம்ம உலகத்தை வந்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக நீ வந்தால் செத்துருன்னு சொல்லி உன்ற சாவு பயம் வந்து உன் கண்ணில் அப்படியே தெரியுது. என்னென்னலாம் புழுதாண்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கேன். போகிறப்ப வந்து அங்கே இருக்கிற நிறைய மோட்டல்ஸ்க்குமே வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணுன்னா ஒரு எக்ஸ்கலிபர் வந்து தேவைப்படுது, ஒரு மெடிசன். அந்த மெடிசன் வந்து அங்கே இருக்கிற யாருக்கிட்டையுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அந்த இன்னொரு செக்ட் இருக்கும்ல, அந்த பேட்ரியாக்கு, அதாவது அந்த இன்னொரு சிட்டியோட சைட்னஸ், அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாம் தான் அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவங்ககிட்ட வாங்க போயிட்டுருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோவும் அந்த பிரின்ஸும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பிரின்ஸ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இம்மார்டல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே வந்து செல்ஃபிஷ், அவங்க என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அவங்க வந்து எந்த விதமான உதவியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு. அப்படியா, இம்மோர்டல்ஸ் பற்றி நீ அப்படியே நினைக்கிற? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இம்மோர்டல்ஸ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களேப்பா. ஒருவேளை இப்படி ஒரு விஷயத்தை வந்து வாக்கியத்தை வந்து நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மாதிரி வாக்கியம் சார்? உனக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து மூக்க நுழைக்காத, அங்கே வந்து உனக்கு மரியாதையும் கிடையாது, அங்கே வந்து உனக்கு ஒரு எந்த விதமான வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆக்சுவலாக வந்து இம்மோர்டல்ஸ் வந்து ரொம்ப சக்தியாக இருந்தவங்க, அவங்க வந்து டெவில்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஹீலிங்க்கெல்லாம் வந்து ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உண்மைதான், நான் வந்து இம்மோர்டல்ஸ் பற்றி வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். இம்மோர்டல்ஸும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க போல். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை நல்ல வழியை வந்து வழி நடத்துக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் லீ, நீங்கள் வந்து என்னோட டிசபிளாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை எந்திரி, சரி இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய சிட்டி வரைக்குமே போகணும், பட் எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஆக்சுவலாக வந்து நான் வர்ற பேனிஷ்கர் எல்லாருமே வந்து என்கிட்ட வழிப்பறி பண்ணிட்டாங்க, என்கிட்ட காசுங்கிறது சுத்தமாகவே கிடையாது மாஸ்டர். நான் வந்து இவ்வளோ நாள் வந்து மரத்தில் இருக்கிற கிளைய அப்புறம் மண்ணை தின்னுட்டு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து உயிரோடு வந்தேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப தூரம் போகணும், என்னோடய சிட்டிக்கு போகணும்னா. அப்படி போகிறதுக்குள்ளே நான் போயிடுவேன் எப்படியும், பட் ரொம்ப டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீ போகிறதுக்குள்ளேயே வந்து உன்னோட மக்கள் எல்லாமே இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறது? அதை ஏன்டா எங்கிட்ட கேட்குற? சரி இந்தா, நான் வந்து அந்தளவுக்கு பணக்காரன் கிடையாது, இதை வந்து உன்னோட வழிச்செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோ, இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்காலர் வந்து ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சிட்டிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் மாஸ்டர்லி பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கேட்டு இன்னும் விஸ்டம் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து கீழே வந்து ஏதோ ஓனாம் படுத்து கிடக்குதுன்னு பார்த்தா இந்த பிரின்ஸு, சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோறு ஓட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு சிட்டியோட பிரின்ஸ், ஆக்சுவலி நான் வந்து ஃபாலன் கிங்டமில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வாழ்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட வந்து ஒரு விஸ்டம் வந்து ஏதாவது கிடைச்சிக்குமான்னு சொல்லி வந்தேன். சொன்ன மாதிரி வந்து எனக்கு விஸ்டமும் கிடச்சிது. அவர் சொன்னது வந்து நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ புரியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மாஸ்டர் லீயோட அந்த ஒரு எண்ணம் தான். என்னடா சொல்கிறேன்? ஆக்சுவலாக வந்து நான் அவரை பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து என்னை நீ பார்க்க வேண்டாம், போய் வேறு வேலை பாரு அப்படின்னு சொல்லி உன்ற மூலமாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே அவனுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம் சரி, நான் வந்து ஒரு இடியட் தான், ஸோ இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி நான் வந்து வேறு ஏதாவது வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்ட்டு எனக்கு தெரியாது. சரி நீ ஏன் வந்து என்னோடய கிங்டத்துக்கு வரக்கூடாது? அங்கே வந்து எங்கள் மக்களுக்கு உதவி பண்ணு, நானும் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த பிரின்ஸோட டவுனுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த லின் இம்மோர்டல் பிளேஸில் ஏன்செஸ்டர் வாங்க, எத்தனை ரத்தம் தான் உங்களுக்கு வேணும், எத்தனை ரத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சமன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. சமனே ஆக மாட்டேங்கிறா. காலையிலேருந்து எத்தனை ரத்தத்தை நான் கொடுத்துருப்பேன், மெடிசன் எடுக்கிறது ரத்தத்தை கொடுக்குறது, இதுவே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிற எல்லா டிசிபிள்ஸ் அந்த வேலை செய்கிற சர்வன்ஸ் எல்லாம் பட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து காட்சியறிங்க ஏன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து ஒரு வழியாக வந்து ஏன்செஸ்டர் வந்து இம்மோர்டல் வேர்ல்ட்லேருந்து வந்து சமனானே வந்துட்டு, நீ என்ன கூப்பிட்டியா என்னுடைய இன்ஹெரிட்டரே, உன்னை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு,
நான் தான் உன்னோட ஆன்செஸ்டர், உனக்கு நீ கூப்பிட்டுருந்துச்சுன்னு உன்னோட அழைப்பை ஏற்று வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகை காமிச்சிட்டு இருக்க. எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ பாருங்கப்பா ஆன்செஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா தம்பி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக உன்னை சமன் பண்ணுறதுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆக்சுவலி இவளுமே இந்த வேர்ல்டில் தான் இருந்தால், பட் டிவைன் கியூவை கேட்டு ஒரு இம்மோட்டலாக இவள் கன்வெர்ட் ஆகி இம்மோட்டல் வேர்ல்டுக்கு போயிட்டா. இப்போ இம்மோட்டல் வேர்ல்ட்லேயும் டிவைன் கியூவை ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ இவளோட லைஃப் சைக்கிளுமே ஓரளவுக்கு எண்டிங் லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் உலகத்தில் நிறையா டெவில்ஸோட ஆட்டமெல்லாம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் என்னோடய லைஃப் இப்போ எண்டாக போகுது. நான் ஒரு ஃப்ரூட் எனக்கு கிடச்சிது. இது நார்மலான ஃப்ரூட் கிடையாது. இது நான் ரிலீக்ஸ் இருக்கிற அந்த இடத்துலேருந்தே எடுத்தேன். இதில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டெயின் ஆகிருக்கு. இந்தா நீ இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்குமே ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ அப்படியா, ஏன் உன்னோட மூஞ்சி இப்படி இருக்குது, பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குல்ல, இது சாப்பிட்டிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீல் பண்ணலினாலும் கூட கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இந்த ஃப்ரூட்டெல்லாம் ஒரே ஒரு தடவை எஃபெக்ட் இருக்கும். நான் ஏற்கனவே 2 வச்சுருந்தேன், 1 சாப்பிட்டேன், 1 மிச்சம் இருந்துச்சு. சரி போனால் போதும் உனக்கு கொடுக்கலன்னு சொல்லி தான் வந்தேன், சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஆக்சுவலி இப்போ வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா உன் ஆன்செஸ்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீக்ஸை அத்தனை இம்மோட்டல்ஸ் கேட்டு கோல்மால் பண்ணி லூட்டி அடித்து அத்தனை பண்ணி உனக்கு எட்டு கொடுத்தா, திங்கிறக்கு உனக்கு என்ன வலிக்குது, வாயில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நான் சாப்பிட்டாமா எனக்கு தெரியும்டா, நீ வேறு யாராவது உன் மனசில் வச்சுருக்க, உன் மனசில் எனக்கு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சுல, என்னை நீ உன் மனசில் கூட வச்சுக்கல, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ அதை மதிக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னோட செட்டுக்காகத்தான் இத்தனை தடவை கல்டிவேஷன் பண்ணி நான் இம்மோட்டல் வேர்ல்டுக்கு போனேன், நீ என்னை மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சாப்பிட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ருவான். சாப்பிட்டனுமே இருந்துட்டு எப்படி இருக்குது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நின்றுட்டுருப்பான். என்னடா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டணுமே, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உடம்புக்குள்ளே போயிருக்குது, ஏன் அவன் மோகரை இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் சாப்பிட்றது எனக்கு புதுமையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னடா உளறிட்டு இருக்க, செப்பரேட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக இங்கே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர்கிட்ட நான் நிறையா தடவை இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டாய் நான் நிறையா ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ற வெடிச்சிட்டு திரியிற அப்படி ஒரு விஷயம் கிடையாது. எப்படி மோட்டலோவில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்க முடியும், நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு, இதுதான் என்னோடய டிசபிள் எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு ஒரு பொருள், அற்புதமான பொருள், இதுதான் அந்த கோல்டன் பீ ஹனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கோல்டன் பீ ஹனியா, கோல்டன் பீ ஹனிக்கு நல்லா எக்ஸசிவான ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கல்டிவேஷனும் பூஸ்ட் பண்ணும். ஆனால் அந்த கோல்டன் பீங்கிற ரொம்ப ஒரு த்ரெட் லெவலான ஒரு இன்செக்ட், இம்மோட்டல்ஸே அதுக்கு பக்கத்தாடி போக மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கொடுக்கு நம்ம மேலே ஏறிச்சுனாலே நம்ம ஸ்பாட் அவுட் ஆயிடுவோம். அதுக்கான ஒரு மாற்று மருந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவனுக்கு எப்படி கிடச்சிது, உன்னை யாராவது ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்ன, இல்லை ஸ்கேம் பண்ண மாட்டாங்க, என் அண்ணன் அந்தளவுக்கு முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் உண்மையிலேயே இந்த எக்ஸ்பர்ட் இருக்கான்ட்டு என்னால் இன்னுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா எப்படி என்கிட்ட இந்த கோல்டன் பீ ஹனி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, நீ சொல்கிறது ஒரு வேலை வாஸ்தவமாப்பா இருக்குது, சரி அந்த கோல்டன் பீ ஹனி கொடு நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா என்னை பற்றி நீ என்னடா நினைக்கிற, நான் உன்னோட ஆன்செஸ்டர்டா, அதை நான் திருடிட்டு ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்படின்னா என் மேலே உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை, சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. இல்லை இந்தாங்க, நான் உங்களை தப்பாலாம் நினைக்கலதாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது அந்த ஹனியை ஆன்செஸ்டர் வாங்கின அடுத்த செகண்டே அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்றா, தெரியும்டி இந்த மாதிரி வேலைத்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, உன்னை பற்றி தெரிஞ்சு தான் நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன், இந்த மாதிரி இம்மோட்டல் உன்னை சமன் பண்ண எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவீன்னு பார்த்தா எங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் லைக்கான ஐட்டத்தை நீ தூக்கிட்டு போயிட்ட, உன்னை நான் சும்மா அவ்வளோ மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே அடுத்த நாளில் மறுபடியும் சமனிங் நடக்குது. போய் இவ்வளோ ரேரான ஒரு ட்ரெஷர், இம்மோட்டல் வேர்ல்ட்லேயே கிடைக்காத ட்ரெஷரை போய் திருடிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ மறுபடியும் என்னை நீ அழைத்திருக்கிறியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது,
ஆக்சுவலி நான் கூப்பிட்டதுக்கான விஷயமே வந்து இந்த மாதிரி டெவில்ஸ் வந்து நம்மளோட இடத்துலேருந்து ஆதிக்கம் வந்து செலுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் இம்மோர்ட்டல் வேர்ல்டு இருக்கிறேன். மோட்டல் வேர்ல்டுக்கும் இம்மோர்ட்டல் வேர்ல்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சம்மந்தம் இருக்குது. நான் தான் சொன்னேன், மோட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து மோட்டல் லைஃப் வந்து வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டெவில்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா வந்து அவரோட லைஃப் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கோல்டன் ஹனி மட்டும் கிடையாது, என்னோடய டிசப்பிள் வந்து ரேரான ஃபயர் ஸ்பேரோ எக்குமே வந்து வாங்கிட்டு வந்தா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிஃப்ட் வந்து நம்ம அந்த எக்ஸ்போர்ட் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ரிட்டனாக வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா தான் நமக்கும் வந்து ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கவலைப்படாத, நான் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து நல்ல விதமான ஒரு ட்ரெஸரிவே நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில்ஸ் இதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு தாகணும். நீ கவலைப்படாத, விட பார்த்துக்கலாம். சரி, அந்த எக்ஸ்போர்ட் ஏதோ ஃபயர் ஸ்பேரோ ஏரோன்னு சொல்லிகிட்டு இருந்தியே, அது என்ன பறவை? ஹெவன்லி அந்த இம்மோர்ட்டல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு மவுண்ட்டு, அதோட எக்காக வந்து இருக்குதுன்னு சொன்னேன். அதை நான் பார்த்ததும் கூட கிடையாது. அது ரேராக தான் நான் முட்டை போடும். ஆக்சுவலாக அது இருக்கா இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு இதுவும் கூட தெரியாது, நீ ரொம்ப வெகுலியாக இருக்கீங்க, இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதையும் வந்து பிடுங்கிட்டு ஓடி போயிடுறா. மறுபடியும் என்னை ஏமாற்றிக்கிட்டாலே. இப்போ என்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸரும் கூட கிடையாது. இவளை வர வச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து தெளிவாக பண்ணிட்டா. எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் சண்டே வந்து 20 மினிட்ஸ் வீடியோ வந்து 2 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சேனலில் வந்து இன்னுமே வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகலை. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவை எனக்கு கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இத்தனை மாதங்கள் வந்து நான் வீடியோ போட்டு வந்து இது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இன்னுமே வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகலை. இன்ன வரைக்கும் வந்து நெட்டு போகிறதுலேருந்து எல்லாமே என் செலவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது உள்ள வேலைக்கு போகிறக்காட்டி சரியானால் வீடியோ பண்ண முடியல. ஓகே கைஸ், உன்னால் முடிஞ்ச ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இன்னொரு அதாவது நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.